2 days தான் ஆகுது. மேம் நீங்க டிரைவ் பண்ணுவீங்கல்ல? பண்ணுவேன். அப்போ அந்த ஆளை இறங்க சொல்லிட்டு நீங்களே டிரைவ் பண்ணிருங்க மேம். ஓகே, நான் பார்க்குறேன். செல்வம், கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. இனிமே நீங்க வேலைக்கு வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஏன் மேடம்? நான் சொல்றேன்ல, நீங்க கிளம்புங்க. உங்க பேமெண்ட் எல்லாம் என் பிஏ பார்த்துப்பாங்க. நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம். ஜனனி, அவனை அனுப்பிட்டேன். மேம் காரை கொஞ்சம் தள்ளி வந்து நிப்பாட்டுங்க. ஓகே. ஜனனி. மேம் கார்ல ஏதாவது மைக் இருக்கான்னு பாருங்க. மைக்கா? இங்க எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல ஜன்னி. நம்மளை சுத்தி ஏதோ ஒண்ணு நடக்குது, என்னன்னு தான் புரியல. எனக்கு உங்க வீட்ல கேமரா இருக்கும் போதே சந்தேகமா இருந்துச்சு. நிச்சயமா உங்களையும் ட்ராக் பண்ணுவாங்கன்னு சக்தி கிட்ட சொன்னேன். இப்போ அதே மாதிரியே இங்கேயும் நடந்திருக்கு. நீங்க கார்ல தான் ஏற போறீங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தெரியல மேம். ஆனா நிச்சயமா நம்ம எல்லாரையும் ட்ராக் பண்றாங்க. ஆடியோ வந்திருக்குன்னா நிச்சயமா கார்ல ஏதோ இருக்கு மேம். நான் கம்ப்ளீட்டா தேடி பார்த்துட்டேன், இங்க எதுவுமே இல்ல. இன்னொரு வாட்டி நல்லா செக் பண்ணுங்க மேம். எதுக்கும் கவனமாவே இருங்க. சரி ஜென்னி, நான் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறேன். நமக்குள்ள இப்படி ஒரு கருத்து வேறுபாடு வரும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. என்ன பேசுற நந்தினி? நமக்குள்ள என்ன கருத்து வேறுபாடு வந்துச்சு? நம்ம 3 பேரும் ஒரே கோட்ல தான் நிக்கிறோம். அவதான் தனிச்சு நிக்கிறா. மா, அண்ணனி சித்தி சரியா புரிஞ்சுக்கலாமா? தர்ஷினி வேண்டாம், நீ எதுவும் பேச வேண்டாம். எப்படி எங்க ஒப்பீனியனை சொன்னா உனக்கு பிடிக்கலையோ அதே மாதிரி உன்னோட கருத்தை என் மேல திணிக்கிறது எனக்கு பிடிக்கல. மா, இதுல ஏன் ஒப்பீனியன் என்னமா இருக்கு? சித்தி சொல்றது எல்லாமே நிஜம்தானே? அவங்க உங்களை பிரிக்கணும்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்றாங்க. அதனாலதான் அவங்க நினைக்கிற மாதிரி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. தர்ஷினி, நீ பேசாதேன்னு சொல்லியாச்சு. யார் யாரை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க?
அவசர அவசரமா ஓடி போய் அந்த மதிவதனிக்கு அந்த ஜனனி தான் ஃபோன் பண்றா. அவங்களும் ஏதோ பேசுறாங்க. இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல. மா இதெல்லாம் முதல்ல யார் ரெக்கார்ட் பண்ணிருப்பான்னு யோசிமா. அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. மதிவதனியும் இவளும் பேசுறது போய் உங்க அப்பாவும் சித்தப்பாவும் போய் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்களா? அது வேற இடமா இருந்தாலும் பரவாயில்ல. அது அது அவங்க காரு. அதுல யார் ரெக்கார்ட் பண்ணிருக்க முடியும்? மா இப்படி பேசுறியேம்மா, சித்தி மேல உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா? இதுதான் பிரச்சனையே. ஒருத்தர் மேல குருட்டுத்தனமான நம்பிக்கை வச்சுட்டா அவங்க தப்பே பண்ணாலும் சரிங்கிற மனநிலைக்கு போயிடுறோம். ஒருத்தர் மகா கெட்டவங்க இல்ல மகா நல்லவங்க, இப்படிதான் நாம யோசிக்கிறோம். அம்மா ஒரு நிமிஷம். நீங்க போன்ல வந்ததை பத்தி பேசுனீங்கல்ல, ஆனா என்ன பேசுனாங்கன்னு கொஞ்சம் யோசிங்கம்மா. மதிவதனி மேடம் அந்த வீட்டை விட்டு வராதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஜனனி அக்கா எனக்கு ஒத்து வராத பிரச்சனை வரும்ன்ற மாதிரி பேசுனாங்க. ஆனா நடுவுல ஏதோ பேசிக்கிட்டாங்கல்ல, எல்லாமே வெட்டி வெட்டி இருக்கு. யாரோ டெலீட் பண்ணிருக்காங்கம்மா. அதை கேட்டாலே புரியுதுமா. எடிட்டோ என்னமோ எதா இருந்தாலும் நான் ஒண்ணு கேக்குறேன். எதுக்கு ஜனனி இந்த வீட்டு விஷயத்த அவங்க கிட்ட போய் சொல்லணும்? ஏற்கனவே வீட்ல ஒரு குழப்பம் வந்துருச்சுல்ல. அது தெரிஞ்சும் திரும்ப திரும்ப இதை செய்வாங்களா? நம்ம வீட்டு விஷயத்தை எதுக்கு எல்லாமே எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட சொல்லணும்? அப்போ நம்ம எல்லாரையும் விட அந்த மதிவதனி தான் முக்கியம், அதானே? அவ மேல நான் உயிரா இருந்த. ஆனா என்ன இப்போ இப்படி எல்லாம் பேச வச்சுட்டா. மா அவங்க சொன்னது எல்லாமே உண்மைமா. எதையுமே நம்ப மாட்டேன்னா எப்படிமா? என்ன சொன்னமா நீ நம்புவ? என்ன என்ன நம்பணும்? எதுக்கு நம்பணும்? அவளை நம்புற மாதிரி நீ என்னதான் இருக்கு? தர்ஷினி தர்ஷினி ப்ளீஸ், நீ பேசாம இருந்துரு. இதுக்கு மேல அவளை நம்புறதுக்கு என்கிட்ட எந்த காரணமும் இல்ல. இங்க பாரு நந்தினி, இப்ப கூட சொல்றேன், அவ சொல்றதுதான் உண்மைங்கிறதுல அவ ஸ்ட்ராங்கா இருந்தா அவ சட்டப்படி போட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும், ஜெயிச்சு காட்டட்டும். அதுல நான் எந்த தடையும் சொல்லல. ஆனா இந்த வீட்டு விஷயம் பொறுத்த வரைக்கும் அவ இனிமே தலையிடக்கூடாது.